நான் கேட்பேன், ஏன் ஸ்கூல் போகல? பேக் இல்லை ராதாக்கா. ஏன் ஸ்கூல் போகல? சட்டை இல்லை ராதாக்கா, சப்பாத்து இல்லை. அப்போ அப்படி இருக்க சூழ்நிலை தான் இந்த கணேப்பில் கொஞ்சம் காணப்படுது. உங்கள்கிட்ட கையேந்து கேட்டுறேன். நானும் 16 வருஷம் அறநெறி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னால் ஏண்ட ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒவ்வொரு கொப்பி புத்தகம் வாங்கி கொடுக்குறேன். கனடா உதய அமைப்பு ஐயா அவர் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்டா இந்த மாணவர்களுக்கு தீபாவளி கொண்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, அங்கிட்டு ஸ்கூல் ஜனவரி வரும் தானே. ஏன்டா இந்த மாணவர் அவர்களுக்கும் உங்களால் ஏன்டா ஒரு புத்தகம், பேக்கு, சப்பாத்து கொண்டு கொடுக்குமாறு உங்கள் அன்புடன் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப சூழ்நிலை தான். எந்த மாணவனும் ஒரு அமைப்பு மூலியமாக தான் அவரும் ஜெப்னாவில் படிக்கிறாரு. ஒவ்வொரு அமைப்பு மூலியமாக தான் டொனேஷன் கிடைச்சிட்டா ஒவ்வொருத்தரும் படிக்கிறதா இருக்குது. தான் சொந்த சுயநலமாக படிக்கிறதுக்கு இல்லை. அப்படித்தான் இப்போ போகுது இந்த கணேப்பில் உள்ள பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை. முன்னுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்களும் முன்னுக்கு வருவோம் பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயமா.